கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வசனம் சொல்லுகின்றது. கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. ஆண்டவர் முதல்ல அவர் என்ன செய்கிறாராம்? தம் ஜனங்களையும் அவர்களுடைய மேட்டின் சுற்றுப்புறங்களையும், அதாவது ஜனங்களுடைய எல்லைகளையும் முதல்ல பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். பின்பு ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், அந்த மழை ஆசீர்வாதமான மழையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மழை எல்லாருக்குமே அவசியம்தான். மழை என்று பார்க்கும் பொழுது யோபு புத்தகத்தில் மழையை பற்றி எழுதும்போது என்ன சொல்லப்படுகிறென்றால், ஒன்றில் தண்டனையா அனுப்புறாரு, ஒன்றில் கிருபையா அனுப்புறாரு, ஒன்றில் பாதுகாப்பாக, அதாவது ஆசீர்வாதமாக அனுப்புகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆனால் இங்கு மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, முதல்ல கர்த்தர் நம்முடைய எல்லைகளை, அதாவது சுற்றுப்புறங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக்குகின்றார். மேடுகளை ஆசீர்வாதமாக்குகின்றார். மேட்டின் சுற்றுப்புறங்களை அதாவது பலப்படுத்தி செவ்வைப்படுத்தி ஒரு ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய போறார். ஏற்ற நேரம், அதாவது பின்மாறி முன்மாறி என்று சொல்லப்படுகிறது போல பூமிக்கு எப்போ மழை வேணும், எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவு நாட்களுக்கு தக்கதாக வேணும் என்று சொல்லி அதை அறிந்து ஏற்ற காலத்துல நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாழ்க்கையில அருளி செய்வார். சில நேரங்கள்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே நேரத்துல நம்ம கேட்டு உடனே கொடுக்கணும்ட்டு சிலர் இப்படி போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்த ஆசீர்வாதமான மழையை எப்போ நம்ம எல்லையில பொழிய பண்ணணும் என்று சொல்லி அவர் சரியான அளவுக்கு சரியான நேரம் அந்த ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புவார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மழை உங்கள் எல்லைகள்ல நிச்சயமாக அவர் பொழிய பண்ணுவார். அது பெய்யும் போது என்ன நடக்குதாம்? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை வெளியின் விருட்சங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்குமா. மழை பெஞ்சிருச்சுன்னா நம்முடைய எல்லைகள்ல, நமக்கு எல்லைகளுக்கு வெளியில இருக்கிற நம்முடைய நன்மைகள், நமக்குரிய எல்லைகளிலெல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதனோடு கூட நம் பூமியும் நமக்கு பலனை கொடுக்கும். இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு உழைப்பது, அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க, சரியான பலன் கிடைக்கல உங்கள் கைக்கு, எவ்வளவோ சிரமப்பட்டால் கூட நீங்கள் உழைக்கிறதற்கு தக்கதான பலன் உங்கள் கைக்கு வரலை, பூமி அதை கொடுக்கலை. ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆனால் பூமியும் தன் பலனை கொடுக்கும். அதனோடு கூட அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன். அப்போ நம்ம நுகங்களுக்கு உட்படுத்தி அடிமை வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அகற்றி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான மழையை தந்து உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் காத்திருக்கின்றார். அதற்கு என்ன செய்கிறாராம்? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, ஆண்டவர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வாரானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை நம் எல்லையிலே பெய்ய துவங்கும். கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணி ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்கப்பா.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை இறங்குவதாக. ஆண்டவரே இந்த பூமிக்குரிய நன்மைகளும் வந்து இறங்குவதாக. பூமியின் தன் பலனை இவர்களுக்கு கொடுப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.